ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய ராசியிலேயோ அல்லது நட்சத்திரத்திலேயோ ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மக்களுடைய வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தை இப்போ மாற்றுறாருங்க. அதாவது இந்த மார்ச் மாதத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றங்களால் ஒரு சில ராசிகளுக்கு மிக மிக பெரிய அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களுடைய தளபதி அப்படின்னு அறியப்படக்கூடிய செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா வெற்றி, செல்வம் மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய போராட்டங்களில் இருந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது முயற்சிகளை எல்லாத்தையும் நேர்மறையாக மாற்றி நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது பூமியினுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா வலிமையும் தைரியத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் தைரியக்காரகன், அதாவது செவ்வாய்க்காரகன் அப்படின்னாலே எல்லாருக்கூட நினைவுக்கும் வரக்கூடியது முருகப்பெருமான். ஏன்னா முருகன் தைரியத்தையும் வலிமையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால தான் அவரை செவ்வாய்க்காரகன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி தன்னம்பிக்கையை கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டில் செவ்வாய் கிரகம் மாற்றம் பெற போகிறாங்க. இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த 4 ராசிகளில் உங்களுடைய ராசி ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாமல் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செவ்வாய் கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சி அப்படின்னா செவ்வாய் தான். ஏன்னா செவ்வாய் வெற்றியினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் 2026 மார்ச் மாதத்தில் பயிற்சியாகி நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. அதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா மேச ராசி. மேச ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். செவ்வாய் பகவானுடைய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய நிதி நிலைமை முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொல்லப்போனால் ஓங்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. தேவையான பணம் தேவையான நேரத்துக்கு உங்கள் கைக்கு கண்டிப்பாக வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களே, இந்த டைமில் உங்களுக்கு அதை விட புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். அதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு அபாயகரமான லாபங்கள் எல்லாம் கிடைக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுடைய முயற்சி தான். உங்களுடைய முயற்சி பலம் இப்போது நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள் கிடைக்காம கூட போயிருக்கலாம். அதனால் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். இப்போது அப்படிலாம் கிடையாது. அதற்குரிய சரியான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப நிலைகளை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகளால் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் உருவாகியிருக்கும். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். அமைதி மகிழ்ச்சி கிடைக்கும். தடைப்பட்டு வந்த எல்லா சுபகாரியங்களும் சிறப்பாக நடந்து வரும். இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்க போகுது. வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய இது ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவதாக நம்ம இந்த ராசிக்காரங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க தாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி எல்லா பாதிப்புகளும் கிடைக்கத்தானே போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி தான் செவ்வாயும். இந்த டைமில் செவ்வாயினுடைய பெயர்ச்சி இடமாற்றம் உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்க போகுது. உங்களுடைய ஆளுமை திறமை அதிகமாகும். வேலையில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் அப்படின்னு எல்லாருடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க.
இதனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமும் இப்போ நெருங்கியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு இல்லைன்னா கூட இனி வந்து நிச்சயம் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய விஷயங்கள் வெற்றிகரமாகும். அதனால் நீங்கள் புதிய விஷயங்களை செய்யலாம். புதிய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போடுவீங்க. இதனால் உங்களுக்கு பல மடங்கு பண ஆதாயங்கள் பெருகும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையோட மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கி புரிதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புரிதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான உறவுகளுடைய பலங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னவோ அது இப்போ நிறைவேறப் போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, பொருளாதார நிலைக்கும் சரி, தனிப்பட்ட உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் சரி, ஒரு அற்புதமான பொற்காலமாக வந்து கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரங்க யாரும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா விருச்சிக ராசி தாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியிடத்திலும் சரி எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இது வரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு புதிய ஒரு சவாலான வேலைகள் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றங்கள் உங்களுடைய தொழில்முறை வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு மைக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல பலன்கள் தான் இருக்க போகுது, பயப்பட தேவையில்லைங்க. அதை மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விடாமுயற்சியால் நீங்கள் தொழிலில் மிக மிக பெரிய வெற்றிகளை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய எல்லா வகையான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிதி ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் விட இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை ரொம்ப வலிமையாகும். சேமிப்புகள் அப்படின்றது உயர ஆரம்பிக்கும். சேமிப்புகள் உயர்றது மட்டும் இல்லைங்க, எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடுகளை எல்லாம் கூட நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து செய்வீங்க. அதுக்கான ஒரு அற்புதமான பொற்காலமாகவும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மாற்றம். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒரு அந்த அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா மீனராசி. மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். அதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, நீங்கள் காட்டக்கூடிய அர்ப்பணிப்பு, அயராத கடின உழைப்பு, இது எதுவுமே வீணாக போகாது. அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக இருக்குது. அதற்குரிய அங்கீகாரம், சிறப்பான பலன்கள் அப்படின்னு எல்லாம் உங்களை இப்போ தேடி வரும். குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவு, நம்பிக்கை அப்படின்னு எல்லாம் இப்போ வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுனால புதிய புதிய பொறுப்புகளை கூட திறம்பட செய்து முடிப்பீங்க. வணிக ரீதியாகவும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகும். எதிர்பாராத அளவுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பண வரவு உங்களுடைய சேமிப்பை உயர்த்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தொழில் ரீதியான இலக்குகளை அடையிறதுக்கு ஒரு வலுவான அடித்தளமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த 4 ராசிக்காரர்களும் செவ்வாயினுடைய இடமாற்றத்தால் அடைய போகிறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் அந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.